ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த வருஷம் நம்ம க்ஷேத்திர கீதம், க்ஷேத்திர ஸ்லோகம், க்ஷேத்திர பாடல் அப்படின்ற கான்செப்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாயாரை பற்றி ரொம்ப அழகாக அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி மீண்டும் ஒரு சிறப்பான ஸ்லோகம், அற்புதமான தாயார், இந்த லோகத்துக்கே ஜெகன் மாதாவா எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் நித்திய வாசம் செஞ்சுண்டு காஞ்சிபுரத்தில் பெருந்தேவின்ற திருநாமத்தோட இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் தன் குழந்தைகளாக அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. பெருந்தேவி தாயார் மேலே சுவாமி தேசிகன் அருளி செய்த அதி அற்புதமான சோஸ்திரம் தான் ஸ்ரீஸ்துதி அப்படின்ற ஸ்லோகம். இந்த ஸ்ரீஸ்துதியில் வர முக்கியமான ஸ்லோகங்களை பற்றியும் பெருந்தேவி தாயாருடைய நவராத்திரி உற்சவங்களை பற்றியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம எல்லாருக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி மாமி அவர்கள். ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி அவர்கள் காஞ்சிபுரத்துலேருந்தே அவள் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை சொல்லியிருக்கா. அதி அற்புதமான ஒரு ஸ்பீச்சை நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்துட்டு இப்போ கேட்டு அந்த தாயாருடைய மகிமையை அனுபவிக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமச்சரண துவாம் சரண்யாம் பிரபத்யே. நவராத்திரி தாயாருக்கு மிகவும் உகப்பான ஒரு பண்டிகை. நமக்கெல்லாம் பண்டிகைன்னு சொன்னால் தெரியும், தாயாருக்கெல்லாம் இது பெரிய ஒரு கொண்டாட்டம். நவராத்திரி 9 ராத்திரிகளும் தாயார் கொலு வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட தாயார் சன்னிதானம் அதிகமாக இருக்கின்ற திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம்தான் காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ பெருந்தேவி தாயார் தனிக்கோவில் வீற்றிருந்து மிகவும் கருணையோடு வாத்சல்யத்தோடு நம்மையெல்லாம் அரவணைப்போடு அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார். அப்படிப்பட்ட தாயார், அவளை சுவாமி தேசிகன் மிகவும் அழகாக ஸ்ரீஸ்துதி என்று, ஸ்ரீ அப்படின்னா தாயார் தான், லக்ஷ்மி தான். லக்ஷ்மின்னு பெருசாக எழுதாமல் ஸ்ரீஹின்னு போட்டு தான் கோலமே போட ஆரம்பிக்கணும். ஏன்னா மங்களம் மங்களானாம்னு முதல் ஸ்லோகத்தில் தாயாரை பற்றி ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த திவ்ய தேசத்திற்கு என்ன மகிமை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆச்சாரியனால் கொண்டாடப்பட்ட தாயார். அந்த தாயாரை கொண்டாடி அதனால் வருகின்ற நல்ல பலன்களையெல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு நல்ல திவ்ய தேசமாக காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயார் வீற்றிருந்த திருக்கோலத்திலே அமர்ந்து காட்சியளிக்கின்றார். சுக்கிரவாரம் தோறும் தாயார் வெள்ளிக்கிழமைகளிலே அழகாக மலையிலிருந்து இறங்கி பத்தி உலாத்தல் சென்று தோட்டத்திற்கு சென்று அங்கு ஊஞ்சல் கண்டருளி மிகவும் ஆனந்தமாக வீற்றிருந்த திருக்கோலத்திலே அழகு ஸ்வரூபமாய் விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட தாயார் நவராத்திரியிலே சேர்த்தி உற்சவமாக அழகாக அங்கு காஞ்சிபுரத்திலே நுழைந்தவுடனே 100 மண்டபம் என்று இருக்கின்றது. அந்த 100 மண்டபத்திலே தாயார் வீற்றிருந்து கொலு இருந்து அருள்பாலிக்கின்றார். என்ன கொலுவில் தாயார் விசேஷம்னு சொன்னால், தாயார் மிகவும் மகிழ்ச்சியாக ரொம்ப வாத்சல்யத்தோடு கூட நமக்கு அருள்பாலிக்கிறதுக்கு மலையிலேருந்து இறங்கி வந்து அழகாக அந்த நுழைந்த உடனேவே அந்த 100 மண்டபத்தில் அந்த புஷ்கரணியினுடைய அந்த 100 மண்டபம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், புஷ்கரணிக்கு ஒட்டி அமைஞ்சிருக்கு. அப்படி போய் நம்ம நின்று பெருமாளை சேவிக்கும் போது பார்த்தா ஜல 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 ஜலன்னு அந்த அனந்த சரஸில்
புஷ்கரணியில் தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே தான் அத்திவரதர் பள்ளி கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட அந்த அத்திவரதர் சன்னிதானத்திலே தாயார் எழுந்தருளி நமக்கு நவராத்திரி உற்சவத்தில் காட்சி அளிக்கின்றார். இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக காஞ்சிபுரத்தில் நடக்கின்றது. இதை தவிர காஞ்சிபுரத்தை சுற்றி 18 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. மிகவும் அருகாமையிலே இருக்கின்ற திவ்யதேசம் தூப்புல் என்கின்றதான திவ்யதேசம். அங்கே விளக்கொளி பெருமாள், தீபப்பிரகாசர் என்று பெருமாள், தாயார் மரகதவல்லி தாயார் விளக்கொளியே மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த திவ்யதேசத்தில் இருக்கின்ற அந்த மரகதவல்லி தாயார் இருக்காளே, நம்முடைய பெருந்தேவி தாயாருக்கு சமானமாக அவளும் அங்கே எழுந்தருளியிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த தாயார்களுக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், அங்கே ஆச்சாரியன் அந்த தாயாரை துதி பாடி துதித்து அந்த துதியை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அந்த துதியோடு நாம் சென்று தாயாரை சேவித்தோமே ஆனால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு சொன்ன மாதிரி நமக்கு என்னென்ன வரம் வேண்டுமோ நம்ம போய் நின்னா போதும், கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தாயார் தானே அருள் பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட தாயார் மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனி யுவயோர் ஏகலக்ஷ்யம் தயா யாகா தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்தயத்வம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேர வக்த்ரா விவாசி. மாதா தேவி தொமசி பகவான், அம்மா நீயே எங்களுக்கு தாய் தந்தை அப்படின்னு சொல்லி நின்னா போதும். எதிர அவ என்ன சொல்லுவான்னு சொன்னா, உபசித குரு பக்தேருத்திதம் வெங்கடேஷான் கலிகலுஷ நிவృత్யை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயாக ஸ்தோத்ரமே தத் படந்தகா சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அவருடைய கடாட்சத்திற்கு நாம் ஆளாகும்படியாக தாயார் நம்மை கடாட்சித்து எம்பெருமானிடத்திலே நம்மை கொண்டு சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லி, கல்யாணானாம் அவிகலநிதிகி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசா மௌளி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயினகா சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனுகோ. எப்படி காமதேனு எல்லாருடைய பிரார்த்தனையும் ஏற்றென்று எப்படி கோரிய வரங்களை கொடுக்குமோ, காமதேனு எப்படி அருள் பாலிக்குமோ, அப்படிப்பட்ட காமதேனுவாக நமக்கு அங்கே காட்சி தருகின்றாள் என்று சொல்லி அந்த ஸ்ரீஸ்துதியினுடைய பலஸ்ருதியாக சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்து, நாம் எல்லாம் இன்றைக்கும் போனோமானால் காஞ்சிபுரம் மெட்ராஸ்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே எம்பெருமானும் பிராட்டியுமாக நமக்கு இந்த நவராத்திரி உற்சவத்திலே காட்சி அளிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தேவியை கொண்டாடி நாம் மகிழ்வோம்னு சொல்லி எல்லாவிதமான ஆனந்தத்தையும் பெறுவோம்னு சொல்லி அடியேன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நவராத்திரி போது இவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்பீச்சை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். பெருமாளும் தாயார் இப்படி ஒரு கொடுப்பினை நம்மளுக்கு கொடுத்துருக்கா ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி மாமி அவர்கள் மூலியமாக. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வேணும்னு கேட்ட உடனே அவளுடைய பல வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு கதவிருக்ஷா சார்பாக கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை மாதிரி பெரியவா மூலியமாக நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்னியோடைய தேவியை அறிவோம் பகுதி அதி அற்புதமாக அமைஞ்சிடுத்து. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை நன்னா கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் கதவிருக்ஷா சேனலில் நவராத்திரி உற்சவமில் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கோ. எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சீக்கிரமே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.